ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கை? தமிழ் மொழி நம்மளோட தாய்மொழி, அதனால படிக்கணும். ஆங்கிலம் ஒரு பொதுவான மொழி. புதுசா ஏதாவது கத்துக்கணும்னாலும் ஆங்கிலம் ரொம்ப அவசியம். மூணாவது ஒரு மொழி எதுக்கு? இதுதான் நம்ம கேள்வி. ஒரு எக்ஸ்ட்ரா மொழி தானே, கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றீங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க விருப்பப்பட்டா கத்துக்கிறோம், திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டுல பசங்களை படிக்க வைக்க, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கவே எவ்வளவு வேலை பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. கலைஞர் எல்லா மாணவர்களுக்கும் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? நம்ம பசங்க தோத்து போயிட்டா தம்பி கூடயோ தங்கச்சி கூடயோ படிக்கிறதுக்கு ரோசப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இடைநிற்றல் அதிகமாகும், பசங்க வேலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நிறுத்துறதுக்காகத்தான் ஆல் பாஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் படிச்சு பாஸ் ஆக வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். நம்ம அரசுக்கு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், சுயமா சிந்திக்கிற நிலை வளரணும், அவ்வளவுதான். எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம்? பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, சுயமா சிந்திக்கிறதுக்கு, எல்லோருடையும் ஒன்றி வாழணும். இதுதான் முக்கியமா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அமித்ஷா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் அரசியல் அறிவோடு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம சிஸ்டம் அப்படி இருக்காதா பின்ன? வட மாநிலங்கள்ல யாரையும் படிக்க விடாம, பொது அறிவு வளர விடாம, அரசியல் அறிவும் இல்லாம மக்களை மக்க வச்சு ஏமாத்தி மத அரசியல் பண்றவங்க இப்போ மெதுவா தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கை அப்படின்னு வர பார்க்குறாங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. தமிழ்நாட்டு மக்களை பாசத்தால் அடிக்கலாம், துரோகத்தால் அடிக்க முடியாது. நீங்கள் பண்ண துரோகத்தை மக்கள் எப்போதும் மறக்க மாட்டாங்க. உங்கள் ஆட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது, அதுவும் திராவிட மாடல் அரசுக்கிட்ட எப்பவும் பலிக்கும்.